பேசிக் கொண்டிருந்த பொழுது ஏதோ 20 வருடங்கள் நானும் மிகவும் நெருங்கி பழகி ஒரு நட்பின்பால் ஒருவர் ஈர்த்துக் கொண்டது போல் அவர் என்ன ஈர்த்து விட்டார். அதுதான் உண்மை. அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது நிச்சயமா ஒரு மனிதன் பத்தி ஒரு அட்ராக்ட் பண்றதுக்கு வாழ்த்துறைக்காக பொதுவாக குழந்தைகள் எல்லாம் பெற்றவர்களை மறக்கிற கைவிடுகிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானொலிக்கு பிறந்த குழந்தையான தொலைக்காட்சி உருவாகரமாய் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அது குறித்த கவலை எல்லாம் இல்லாமல் திருச்சி வானொலியிலே சந்தோஷமாக பணிபுரிகிற மக்களை சந்தோஷப்படுத்துகிற திருச்சி வானொலி நிலைய உதவி இயக்குனர் மதிப்புக்குரிய சீனிவாசன் அவர்கள். தலைமையேற்றிருக்கின்ற கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சந்திரகாசன் அவர்களே, விழாவுக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கின்ற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களே, பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களே, என்னுடைய இளைய நண்பர் டாக்டர் செல்வன் அவர்களே, குமாரசுவாமி இன்ஜினியரிங் கல்லூரியுடைய தாளாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் துரைராஜன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்ற பெரியோர்களே, கல்லூரி பேராசிரியர்களே, இந்த பணிமனையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களே, பத்திரிகையாளர்களே, வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சேயோன் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி பேசும் பொழுதே ஒன்று கூறினார்கள், கவனித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இவர் அதிகம் பேச மாட்டார் என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் பேசுவதா வேண்டாம். வேறொரு டேகம் இருந்தது, செயல் வல்லுநர். நான் அதிகம் பேசினால் செய்ய மாட்டேன் என்று குராகி அவருடைய வார்த்தை. அப்படியேதான் நான் இப்பொழுது பேசுவதா வேண்டாம். இருந்தாலும் சுருக்கமாக பேசுகிறேன். ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டார் அல்லவா, அதிகம் பேச மாட்டார். திருக்குறள் கூட சுருக்கமானதுதான், ரொம்ப குறுக தனித்த குரல். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வானொலி எப்படி அறிவியல் செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்க்கிறது என்பதை பற்றி சற்றே உங்களோடு சேர்ந்து உறக்க சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்து போனேன். கைத்தட்டலை கேட்கவில்லை. இவர்களெல்லாம் கைத்தட்ட மாட்டார்கள். சிலவர்களில் கைத்தட்டக்கூடாது, ஆசிரியர் முன்னாடியே முன்கூட்டியே சொல்லி விடுவார். விஐபிகள் வருகிறார்கள், எல்லோரும் மௌனமாக இருக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும், எந்த ஒலியையும் எழுப்பக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி கூறிவிட்டால் மாணவர்கள் என்ன செய்வார்கள்? எந்த மேடையிலே நின்றிருக்கிற பெரியோர்களே, மாணவர்களே, கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். எங்களுடைய கல்லூரி முதல்வர் ஆட்சியர் என்று மாற்றி சொல்லிவிட்டதாய் அவரும் என்னிடம் சொன்னார். அதுவும் சரியாகத்தான் சொன்னேன். முதல்வராக ஆகியவர் சில மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இந்த நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டத்தின் விவசாய வீடுகளில் எல்லாம் அவர்தான் ஆட்சியர். காரணம், அவர் போகாத பசு தொழுவதில்லை, அவர் பார்க்காத பசு இல்லை, அவர் கைப்படாமல் ஈன்ற பசுக்கள் இல்லவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் திருமணத்துக்கு கேள்வி வைத்துவிட்டு இப்பொழுதெல்லாம் மண்டபத்திற்கு முன்கூட்டியே தேதி செய்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் திருமணம் வைத்துவிட்டு பால்காரருக்கும் தான் சொல்லுவார்கள். அதை மாற்றி இந்த பிரதேசத்தில் நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர், சேலம் இந்த பிரதேசத்தில் எல்லாம் இப்பொழுதெல்லாம் கைகழுவ கூட பால் தான் பயன்படுத்துகிறார்கள். அதற்கெல்லாம் முழு முதற் காரணம் இந்த எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் என்பதிலே
அமர்ந்திருக்கும். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களே, உங்கள் அருகே அமர்ந்திருப்பவரும் ஆட்சியர் அவர்கள் தான். அப்படியானால் உங்களுக்கு முன்னோடி முதல்வர் என்பதால் சொல்கிறாரா? அவரால் பிரச்சனை இல்லையா என்றால் பிரச்சனைகள் இருக்கின்றன. என்ன பிரச்சனை? இதோ ஒன்று, இவருடைய வெண்கல குரல் வகுப்பால் தான் வகுப்பறையில் சுவர்கள் எல்லாம் விரிசல் கண்டன. எங்களை போன்ற வேட்பாளர்களுக்கு மின்வெட்டு வந்துவிட்டால் பயம். அவர்களுக்கு ஒன்றுமில்லை, நிரூபிக்க வருகிறார் தலைமை உரைக்கார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த கருத்தரங்கு துவக்க விழாவில் நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருப்பேன் என்று தற்பொழுது எண்ணுகிறேன். யாராலும் முடிக்க முடிகிறதா? சேயோன் மற்றும் நமது திருச்சி வானொலி இயக்குனர் எல்லாவற்றுக்கும் தொகுப்பாளர் இவர்களை அனைவரையும் நான் கடைசியில் கொடுக்க வேண்டும். ஏனெனில் நம்ம மாணவர்களாக நமக்கு தெரியும். எனக்கு முன்னால் பாபு என்னுடைய கல்லூரியில் படித்த சகத்தோட நல்லா படிப்பாங்க. வைபாக்கு அவங்க போயிட்டு முன்னாடி அவங்க எல்லா கேள்வி சொல்லிட்டு வந்துருவாங்க. அதே ஆசிரியர் வந்து எங்கிட்ட அதை எதிர்பார்ப்பாரு. நாம கதை பாட்டு முடிச்சுக்கனாக்க ஐயா உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். மேடை பேச்சாளர், சிறந்த சொற்பொழிவாளர், தயவு செய்து காலை மருத்துவமனை என்னிடம் அது போல் எதிர்பார்க்காதீர்கள் என்பதை கூறி தமிழில் அறிவியல், அதாவது தாழ்மொழியில் நாம் கற்றறிந்த தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சிகளை கட்டுரைகள் மூலம் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு அறிய செய்தலை தமிழ் மொழியின் மூலம் எப்படி செய்வது என்பதை கருத்தரங்கு நடத்தி இங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது போல ஒரு தாய்மொழி கருத்தரங்கிற்கு ஒரு தாய்க்குளம் தலைமையேற்று நடத்தி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ என்று எண்ணிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு அதை தவிர்த்து நாங்கள் அழைத்தவுடன் இன்முகத்துடன் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து அமர்ந்திருந்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆற்றிக் கொண்டிருக்கும் கரூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் முனைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே, தாய்ப்பாலின் ஊட்டச்சத்து பற்றி யாருக்கும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அறிவியல் கண்டுபிடிப்புகளை தமிழின் மூலம் எடுத்துரைத்து மற்றவர்களுக்கும் அதை சிறப்புற உணர்ந்து அதன் மூலம் பணியாற்ற ஒரு கடமையாக செய்து கொண்டிருக்கும் நமது கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களே, நமது அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் மூளை முடுக்குகளையெல்லாம் எடுத்துச் சென்று பாமர மக்களையும் அறிஞர்களையும் பயனுற செய்து கொண்டிருக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற திருச்சி வானொலி நிலையத்தின் இயக்குனர் திரு KP சீனிவாசன் அவர்களே, படிப்பின் மூலம் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்கி வரும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளிடையில் தமிழில் வளர்த்து தமிழில் நல் சொற்பொழிவு ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கும் கரூர் மாவட்ட குமாரசாமி பொறியியல் கல்லூரியின் மேலாளர் தலைவர் திரு K. ராமகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கும் இக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர், கோடியின ஆராய்ச்சியின் தலைவர் பேராசிரியர் முனைவர் க. விஸ்வநாதன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இங்கே வீட்டிற்கும் நுண்ணுயிரியல் துறையின் முனைவர்
எங்களுடைய அழைப்பை ஏற்று மிகுந்த ஆர்வத்துடன் இங்கே குழுவியிருக்கும் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் முன்னிருக்கும் மாணவ மணிகளே, எங்கள் கல்லூரியின் ஆசிரியர் பெருமக்களே, வான்மொழி அன்பர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எங்களது துணைவேந்தர் அவர்கள் இப்பொழுது இல்லை, அவர் வருவதாக இருந்தது. ஆனால் ஐயா கூறியது போல அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதால் அவருக்கு வரவில்லை. அவர் முதலில் இது போல ஒரு தமிழில் நமது கருத்துக்களை, அறிவியல் கருத்துக்களை வெளிப்படுத்துவது பற்றி நம்ம தமிழில் ஒரு கருத்தரங்கு நடத்தலாம், அதை செய்யவர்களிடம் கூறினார். அதை உங்கள் கல்வி நடத்துகிறார்கள் என்று எங்கள் துணையாளர் கூறினார். அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மனநிலையை உங்களிடம் சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஒரு புலவரிடம் சொல்ல முடியாது, ஒரு பக்தர் கூறினார். அதாவது இறைவனுடைய திருநாமத்தை மனதில் நினைக்கும் போது அவருடைய மனம் எவ்வாறு இருந்தது என்பதை அவர் ஒரு பாட்டின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். அந்த பாட்டு நான் ஒரு தமிழ் மேடை பேசுகிற காலை மருத்துவர், ஏதேனும் சிறு குற்றங்கள் இருப்பி பிள்ளைகளாக கருதி என்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அவர் சொல்றார், அவர் என்னன்னாக்க, தனித்தனி மூக்கணி பிடித்து, நம்ம எல்லாம் தெரியும் தமிழ்நாடு தமிழர்கள் மூக்கணி மா படா வாடை, தனித்தனி மூக்கணி. அந்த மூக்கணி சொல்லியோட பரவாயில்ல, அது 3 சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு சுவையாக்கம் பாருங்க. அதுவும் அதை குடல்ல அதை சக்கரை எடுத்துட்டு தனித்தனி மூக்கணி பிடிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி, அதை பிழிஞ்சு வடிச்சு அந்த சாரை மட்டும் எடுத்துவாங்க, அதை 3 சேர்த்துங்க. தனித்தனி மூக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் தக்கடி பொடியும் மிக கலந்து. எத்தனை பேருக்கு மாயில அந்த மாதிரி ஒரு இறைவனுடைய நாமத்தை கேட்கும் பொழுது என்னுடைய மனதை நிகழ்த்திருக்கின்றது என்பது அவர் பாடினார். உண்மையிலே இது கூட அது மாதிரி ஒரு தமிழில் அறிவியல் கண்டுபிடிப்புகளை தமிழ் மூலம் வெளிப்படுத்தி தமிழ் மக்களுக்காக அதை நன்கு உணர செய்து அதை செயல்படுத்த செய்ய பெரிய ஒரு அதே குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற அந்த ஒரு கருத்தரங்கை இங்கே நடத்துவோம் என்பதற்கு கேட்கும் போது எனது அந்த உகமை அடைந்தேன். அதனாலதான் நான் எங்க டாக்டர் அவங்களை இந்த மேடையில் இந்த தளத்தில் குறிக்கோள விரும்புகின்றேன். எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி நர்மதா ரொம்ப ஈடுபாடோட எல்லா கல்லூரிகளுக்கும் இருக்கின்ற 42 கல்லூரிகளுக்கும் உடனே தெரியப்படுத்தி உங்களுடைய மாணவ செல்வங்களை அனுப்பி இதன் மூலம் படைப்புகளை என்று கூறி அவர் கடந்த 1 மாதங்களாக அவருடைய குழுக்களுடன் சேர்ந்து நடத்தி இங்கு ஒரு திருவிழா கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கும் நம்ம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித இன வளர்ச்சியில் விஞ்ஞானம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. மனித வளர்ச்சி சற்று பின்னோக்கி சென்று பாருங்கள். நாம் சரித்திர பாடங்களில் பார்க்க கேட்டிருக்கின்றோம். மனிதம் அதாவது உயிரினம் தோன்றும் போது, உயிரினம் இந்த உலகில் தோன்றும் பொழுது ஓர் உயிரினம் பரிணாம வளர்ச்சிகள் பின்னால் அப்படி படிப்படியாக வளர்ந்து கடைசியில் தற்பொழுது ஆறறிவுப்பட்ட மனிதன் தோன்றினான். அந்த ஆறறிவுப்பட்ட மனிதனும் முன்காலத்தில் பண்டை காலங்களில் நீராடாத மனிதர்கள் கூறினார். அந்த சமயத்தில் இலை தலைகளை உடுத்தி பச்சை காய்களை உண்டு வாழ்ந்துதான் படிப்படியாக வளர்ந்து தற்பொழுது எங்கு வேண்டுமானாலும் மிக எளிதில் செல்லக்கூடிய, பேசக்கூடிய, பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அறிவியல் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கனவு கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் எட்டப்பட்டுள்ளோம், தள்ளப்பட்டுள்ளோம். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிற கருத்தரங்குக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்பீர்கள்.
நம்முடைய உலக நடைமுறையை சற்று பார்த்து பாருங்கள். இப்பொழுது நேற்று கூட முத்துமை விழா நடைபெற்றது. அனைத்து மாணவர்களும் தமிழில் பேசுங்கள், தமிழில். ஆனால் அனைவரும் தமிழ் என்று என்கின்றார்கள். ஆனால் நடைமுறையை பாருங்கள். ஆங்கிலம் கற்றால் ஒழிய நாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் சென்று எங்கும் பணியும் செய்ய முடியாது, சுற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நான் இதற்கு ஒரு சில உதாரணங்களை கூற விளைகின்றேன். நமது இதிகாசங்களாகிய ராமாயணம் மகாபாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்று வடநாட்டில் மிதிலையில் வசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஜானகியை இலங்கையில் இருக்கும் ராவணன் புஷ்ப வாகனத்தில் எடுத்துச் சென்றதாக வரலாறு. அது நடந்து பல்லாயிரக்கணக்கில் நிறைய ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் 1904 இருக்கின்றேன் ரைட் சகோதரர்கள் வேளாண் கண்டுபிடித்தது. கொஞ்ச நாளைக்குள்ள அதனுடைய வேறுபாடுகள் செய்து தற்பொழுது சந்திரனுக்கும் வியாழனுக்கும் ராக்கெட் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம்? ஏன் அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள்? ஏன் நமது நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடிப்புகள் ஏன் அவ்வாறு அப்படியே அதை பின்னால் வந்தவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, அதனால் செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு மிக முதன்மையான காரணம் நம்மிடையே இருக்கின்ற புறநம்பிக்கைகள் நான் சொல்ல வேண்டும். இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லிக் கொள்கின்றேன். இந்த காலத்தில் அரசவையில் ஏதேனும் ஒரு நோய் நோய் ஏற்பட்டுவிட்டால் அரசையில் உள்ள மருத்துவரை தான் அனுப்புவார்கள். பாம்பு கடிக்கு தற்பொழுதே தள்ளாடும் இந்த காலத்தில் கூட அந்த காலத்தில் பாம்பு கடிக்கும் மற்ற விசாரணைகள் எல்லாவற்றிற்கும் தகுந்த மருத்துவம் செய்து வந்தார்கள். ஏனும் சித்தர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் செய்யாத வைத்தியமா? சித்தர்கள் வைத்தியம் இன்னும் புறப்படாத விஷயங்களாக உள்ளது. உதாரணம் நவபாசன சிலைகள். ஏன் நாம் எந்த விதத்திலும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பது என்னுடைய ஆழ்ந்தமான கருத்து. அதை யாரும் மறுக்க முடியாத ஒன்று. ஏன் நாம் அண்டை நாடுகளை நம்பியே இருக்கின்றோம்? ஏன் ஆங்கிலத்தை கற்று அதன் மூலமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அங்குதான் நிற்கிறது இந்த கருத்தரங்கு. அதுதான் ஏடு கட்டுரை. நாம் எதையும் டாக்குமெண்டேஷன் அந்த ஒரு மூட நம்பிக்கை, தான் கற்ற வித்தைகளை தன் பின்னால் அதாவது கட்டுகள் எடுத்து வைத்தால் அந்த வித்தையினுடைய சக்தி இருந்துவிடும் அப்படின்ற ஒரு தவறான கருத்து. அதை ஏடுகளில் புரிந்து வைக்கவில்லை அல்லது பின்பற்றி பின்னால் வந்தவர்களும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. நேற்று ஒரு மாணவன் பேசினார். கிறிஸ்டியன்ஸ் அதாவது பைபிள் முதல் ஏடு இன்னும் ஏதாவது ஒரு மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பைபிள் எழுதி எவ்வளவு நாள் இருக்கீங்க? அவருடைய முதல் ஏடு. ஏனெனில் அவங்க எல்லாமே டாக்குமெண்டேஷன். நம்முடைய கண்டுபிடிப்புகளை இப்பொழுது நமது அகில இந்திய வானொலி திருச்சி வானொலியும் ஒரு கைட்டுனா ஒரு கூப்பன் சொல்லிட்டு ஏன்னா எத்தனை வருஷம் நீங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் நீங்க இதை ஒரு வழித்தொழிலா கொண்டு வந்து மக்களுக்கு இதையே இந்த மாதிரி எல்லாருமே நம்ம இதை சொல்றோம், நம்ம செய்யறோம். பட் எல்லாமே நம்ம டாக்குமெண்டேஷன் எழுத்து முறை வைக்காதனால நமது பின்பற்ற நம்முடைய பின்னால் வரவர்கள் அது அப்படியே அழிந்து போகுது. அதனாலதான் நாம் இன்னும் மற்றவர்களை நம்பியே நாம் பழகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் இதனை மாற்றப்படுத்தி கூட விரும்பவில்லை. உண்மையினுடைய மனசுல அவ்வளவு தமிழினுடைய நான் ஒரு தமிழ் குடிமகன் என்கின்ற ஒரு இதற்காக சொல்ல. இப்போ இறைவன் என்னுடைய முன்னால் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வரம் கேள்வி சொன்னாங்கன்னா என்ன காரணம் கேட்பது தெரியுங்களா? ஜெயவன் சார் என்ன வரம் கேட்பது ஐடியா இருக்குல்ல? இறைவன் என்னுடைய முன்னாள் தோன்றி உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் கேளுனாங்க. நான் உண்மையில் நான் அழைக்கும் இந்த மட்டை பற்றி 6-5 ஓட்டங்களாக 4 ஓட்டங்களாக போக வேண்டும். அத்தனை மத்தை பண்ணவும் அப்படி போக வேண்டும் என்றுதான் வரவேற்பேன். ஏனென்றால் அதன் மூலம் நான் பேரும் புகழுமோ பணமோ அடைய காரணம் இல்லை. அதன் மூலம் நம் தமிழ் மொழியை மற்றவர்களுக்கு பறைசாற்றவே அவ்வாறு கேட்பேன். ஏனெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க, எனக்கு தமிழ்லாம் தெரியும்,
தெரியும், தமிழ் தான் பேசுவேன், முடிஞ்சா செய்யுங்க, இல்ல உடனே மற்றவர்கள் வந்து தமிழ் கற்கணும். அதனால சொல்றது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணு சார். நம்ம செய்யறது நிறைய செய்யறோம். நம்ம அது ஒவ்வொன்றும் டாக்குமெண்ட் செஞ்சு இந்த நம்முடைய தமிழை வளர்த்து உலக வழியாக்க அனைவரும் பாடுபடும் என கூறி கலெக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப அதிகமாக இருக்காதையும் சொல்லிட்டு அதனால இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்து தமிழ் இனத்தினுடைய குறையை சுட்டிக்காட்டி இங்கே ஒரு எழுச்சி உரையை ஆற்றிய எங்கள் முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் காலத்தில் இந்த குறை சரி செய்யப்படும் என்று மாணவர்கள் சார்பாக நாங்கள் உறுதியளிக்கிறோம். எல்லோரையும் விட பண்பாலும் அறிவாலும் IAS என்கிற பட்டத்தை முன்னிறுத்தினார். டாக்டர் சந்திரஹாசன் அவர்களே, டாக்டர் சியான் அவர்களே, திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களே, பேராசிரியர் துரைராஜன் அவர்களே, பேராசிரியர் குமாரவேல் அவர்களே, இந்த கல்லூரியில் ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, மாணவ கல்லூரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அவை பாட்டி சொன்னார், அரிது அரிது மாணிகராய் இறத்தல் அரிது என்று. நான் ஒரு புது பாட்டை சொல்லுவேன். அரிது அரிது கடைசியில் பேசுபவர்கள் அரங்கத்தின் கைத்தட்டலை பெறுவது அரிது. மிக சிறப்பாக பேசக்கூடிய திரு சியான் போன்றவர்கள், திரு சந்திரஹாசன் போன்றவர்கள், திரு ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள், ஒரு கல்லூரியின் தாளராக இருந்தும் மிக அற்புதமான கருத்துக்களை பல்வம் வைத்த திரு ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தார்கள் போல் தொகுப்பாளராக இருந்து நம் மனதை எல்லாம் திரும்பிக் கொண்டிருக்கும் திரு குமாரவேல் போன்றவர்கள் இருந்தாலும் மாணவ செல்வங்களாக உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்துவிட்டது. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் கைத்தட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் நிற்கிறேன். அறிவியல் வளர்ந்திருந்த ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வீட்டில் தொலைபேசி அடிக்கின்றது. ஒரு 10 வயது சிறுமி சென்று அந்த தொலைபேசியை எடுத்து பேசுகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் சிறுமிகளும் இந்த கைபேசியை வைத்துக் கொண்டு அவர்கள் விளையாட்டு எனக்கெல்லாம் கூட அதிகம் தெரியாது. என்னால் என்னுடைய கைபேசியில் பேச முடியும், எனக்கு அழைப்பு வந்தால் பேச முடியும், நான் பிறரை அழைக்க முடியும், அதோடு சரி. அதற்கு மேல் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் என்னுடைய 5 வயது பேரனுக்கு அதை அங்கு வேற 6 பேராக பிரட்டி போட்டு பார்த்து அதை கையாள முடியும். அதுபோல இந்த 10 வயது குழந்தை அந்த தொலைபேசி அடிக்கவும் அது சென்று அந்த தொலைபேசி எடுத்து பேசுகின்றது. தொலைபேசியில் மறுமுனையில்
எப்ப வருவாரு? 20/10/2007 அன்னைக்கு சரியா 2 மணிக்கெல்லாம் வந்துடுவாரு. துல்லியமா சொல்லலாம். மார்க்கெட்ல போனதை எப்ப வருவாருன்றத ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும். சரி, அம்மா இல்லையா? அம்மாவும் இல்லை. அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? சொல்லவே முடியாது. அதாவது எப்படி அறிவியல் நம்முடைய வரவேற்பு அறைக்கு வந்து விட்டது. குழந்தை போய் சர்வசாதாரணமா அந்த தொலைபேசியை எடுத்து அப்பா விண்வெளி போயிட்டாரு, அவர் எப்போ வருவாருன்னு சரியா சொல்லுது. அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க, வர நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுது. ஆக ரொம்ப வளர்ந்து விட்டு தொழில்நுட்பத்தோடு நாம் உருவாடி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பத்திரிகைகள் வாயிலாக இதழ் என்று ரொம்ப அழகா ஒரு பேர் வச்சிருக்கிறேன். இந்த பத்திரிகைகள் வாயிலாக நீங்கள் அறிவியலை எப்படி சாதாரண மக்களுக்கும் கொண்டு செல்ல முடியும்